வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸ்கிரீன் வந்தீங்கன்னு நினைக்கிறேன். வந்திருக்கு. எத்தனை பக்கம் போகணும்? இந்த ஜாசியா வருவாள் ஸ்கூலுக்கு போனாலே நைட் தானே வர அப்படியா? இல்ல இல்ல 5:30க்கு வந்துடுவோம் நாங்க. 5:30 வந்துட்டு திருப்பி எது நீ போற? அது 6:30க்கு போவா டியூஷனுக்கு. 1 hour தான் பிரேக். ஆனா அது கஷ்டமே. சரி, ஆ 1 hour தானே பிரேக் அப்படியா? ஆமா, அதுக்கப்புறமா டியூஷன் பக்கத்துல தான், அங்க போயிடுவா. சரி, ஓகே. நான் நாளை சாட்டர்டே சண்டே பெரும்பாலும் இங்க எலெக்ஷன் ப்ராப்ளங்களால சம்டைம் கிளாஸஸ் நடக்குமோ தெரியாதான் பார்ப்போம். இன்ஷால்லா நான் லேட் நைட்லயே அவங்களுக்கு போட்டு தரேன். இன்ஷால்லா எப்படியும் கொஞ்சம் மெலட்டாங்க. அது லிமிட்டா தான் வரும். நான் டைமை கொஞ்சம் நான் இன்ஃபார்ம் பண்ணேன். நான் மறந்தால் எனக்கு கட்டாயம் அதில் மெசேஜ் வந்து தாங்க. சரி, கிளாஸ் டைம் உண்டு, நீங்க சொல்றீங்க சொல்லலன்னு சொல்லி மெசேஜ் போடுவோம். அடுத்த முக்கியமான விஷயம், உங்களோட ஃபீஸ் என்ஜிக்கு ஜும்மாக்கு மட்டும் அனுப்பணுமா? மஸ்ட் நாளைக்கு நான் லீவ். நாங்க அந்த வேலையில முடிச்சு இல்ல, ஜாவித்க்கு அனுப்பிட்டோம். ஜாவித் வந்துட்டு இன்னைக்கு வேலை அந்த நைட் வந்து அனுப்பிடுவான் உஸ்தாத். இன்னைக்கு வந்துருவான் அவன். நைட்டுக்கு அனுப்ப வரான். நைட்டுக்கு வந்தோடனே அனுப்பிடுவாரு அவரு. அதான் நேத்து நைட்டு ஆள்கிட்ட சொன்னேன், ஜாவித் இப்படித்தான் நாளைக்கு ஜும்மா நாள் எங்களுக்கு சிக்கல் உண்டிக்கிற பார்த்து செஞ்சுவோம் நேத்து சொன்னேன். சரி, ஓகே, பிரச்சனை இல்லை, பாப்போம். சரிங்க. ஹைரன் எதனா பக்கம் போதணும்? பேஜ் நம்பர் 569. இவரோட பெயர் சூரத்துல் மஆரிஜ் 11th ஆயா. 11. ஓகே, பிஸ்மில்லாஹ் ஸ்டார்ட் பண்ணு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يبصرونهم يود المجرم لو يفتدي من عذاب يومئذ ببنيه وصاحبته وأخيه وفصيلته التي تؤويه ومن في الأرض جميعا கொஞ்சம் நீட்டுக்கோ. ஜெமி மீம கொஞ்சம் நீட்டிக்கோங்க. ومن في الأرض جميعا ثم ينجيه كلا إنها لظى نزاعة للشباب تدعو من أدبر وتولى وجمع فأوعى إن الإنسان خلق هلوعا إذا مسه الشر جزوعا وإذا مسه الخير منوعا وإذا مسه الخير منوعا إلا المصلين الذين هم على صلاتهم دائمون. அந்த அலால வந்து ஃபோர்ஸ் பண்றது சரி குழம்பு மாய்க்குது. அலா 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 என்று தொண்டையினுடைய ஆரம்ப பகுதியில நீங்க ஃபோர்ஸ் பண்றீங்க. அது பேரு நீங்க ஃபோர்ஸ் பண்றேன்னா தொண்டையில கீழ் பகுதி நடுப்பக்கத்துக்கு போயிட்டு ஃபோர்ஸ் பண்ணுங்க. ஆயல ஆய ஆய தொண்டையில கடைசி பக்கத்துக்கு போங்க. நீங்க முன்பகுதியில இருந்து அலா அலா அலான்னு ஃபோர்ஸ் பண்ணீங்க. அது பேரு அது சொல்லுங்க. நீங்க போஸ்ட் பண்றது ஓகே, போஸ்ட் பண்ணும். போஸ்ட் பண்றது உண்மையிலே பிழை. ஆனா நீங்க போஸ்ட் பண்ணுங்க. ஆனா போஸ்ட் பண்றதை கூட நீங்க பிழையா போஸ்ட் பண்றீங்க. குறிப்பிட்ட எழுத்த தொண்டையினுடைய ஆறாம் பகுதியில் இருந்து எடுக்க பாக்குறீங்க. அல அ அ அ பின்னு கூட மாட்டேங்கிறீங்களே. அல்லதீனஹும் அல அல தொண்டை நடுப்பக்கத்துக்கு சரி நான் போகணுமே, நடுப்பகுதிக்கு சரி அந்த சைடுக்கு போகுது இல்லையே. ஒரு பாருங்க. الذين هم على صلاتهم دائمون. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இல்ஹாருடைய சட்டங்கள்ல வர என்ற மீண்ட உச்சரிப்பு தானே.
அதை முழுமைப்படுத்துங்க. ஆல சொலதிஹிம் த சொலதிஹிம் த என்றதை முழுமைப்படுத்திட்டு தாளுக்கு போங்க. ம். الذين هم على صلاتهم دائمون والذين في أموالهم حق معلوم. ஹக்கும் அல்ல, ஹக்கும். ஹ சவுண்டா எடுத்துக்கோங்க. ஹக்கும் ஹ ஹக்கும் மஅலூம் ஹ. والذين في أموالهم حق معلوم للسائل ما மாறுது. والمحروم. மஹ்ரூம் மே சவுண்ட். للسائل والمحروم والذين يصدقون بيوم الدين والذين هم من عذاب ربهم مشفقون إن عذاب ربهم غير مأمون والذين هم لفروجهم والذين هم لفروجهم حافظون إلا على أزواجهم கொஞ்சம் நிதானம் நிதானம் நிதானம். إلا على أزواجهم أو ما ملكت أيمانهم. واو ساوند و أزواجهم إلا على أزواجهم و إلا على أزواجهم أو ما ملكت أيمانهم فإنهم فإنهم அல்ல فإنهم إلا على أزواجهم أو ما ملكت أيمانهم فإنهم غير ملومين. பிழை பிழை பிழை. மலுமீன் அல்ல. மலுமீன்டா எல்லாம் பண்ணிட்டணும். غير ملومين غير ملومين. فإنهم غير ملومين. வசனத்தை ஃபுல்லா திருப்பி போடுங்க. إلا على أزواجهم أو ما ملكت أيمانهم فإنهم غير ملومين. فمن ابتغى وراء ذلك فأولئك هم இதுல ஒரு العادون. விஷயம் கூட கேட்கணும். அதாவது இப்ப உங்களுக்கு விளங்குதான்னு கேட்கறத விட உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள முடியுதா அல்லது தெரிஞ்சு கொள்ள முடியுதா? உங்களோட டோனும் நீங்க உழவு காலமாக இயல்பாக உங்களோட தொண்டையில நீங்க வாயால பிராக்டிஸ் பண்ணின உங்களோட டோனும் நீங்க கிளாஸ்ல படிச்சு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் ரெண்டும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ற நேரத்துல வார சேலஞ்ச் அல்லது வார அந்த என்ன சொல்ற ஒரு மோதல் ரெண்டுக்கும் இடையில வார அந்த கிளாஷ் விளங்குதா? என்ன ப்ராப்ளம்? அது நீ கட்டாயம் விளங்கும்.
அது ரெண்டும் விளங்கினாத்தான் உங்களோட ஓதல இன்னொரு ஸ்டெப்புக்கு நீங்க உங்களை கொண்டு போயிடும். நல்லா கேட்டுக்குவோம். நீங்க காலம் காலமாக உங்களோட இயல்புல பிராக்டிஸ் பண்ணி பழகி கொண்டு வந்திருக்கிற இந்த டோன், நாங்க எங்கேயும் உங்கள் டோனை மாத்த சொல்லலையே. உங்கள்கிட்ட இயல்பாகிற டோனை தான் நாங்க ஒரு சொல்லிக்கிறோம். இன்னொருத்தர டோனை போயிட்டு காப்பி பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை. ஆனா உச்சரிப்புகளை பொறுத்த வரைக்கும், எழுத்துக்களுடைய வடிவங்களை பொறுத்த வரைக்கும், சட்டங்களை பொறுத்த வரைக்கும், மத்தியினுடைய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நான் படிப்பிச்சுக்கிறேன். அப்படித்தானே? இந்த ரெண்டும் படிப்பிச்ச விஷயம் ஒண்டிக்குது, படிப்பிச்ச விஷயம் ஒண்டிக்குது, உங்கள்ட்ட இயல்பா வந்த விஷயம் ஒண்டிக்குது. அது இன்னொரு பாசையில சொன்னா, உங்களோட இயல்பாக வந்திருக்கிற விஷயமும் உங்களோட இயல்புக்கு புறனான, உங்களோட இயல்புல ஒன்று இல்லாத ஒன்று உங்களோட சேர்ந்து இது ரெண்டும் சேர நேரத்துல வார கிளாஸ் விளங்குதான் உங்களுக்கு. அதான் முக்கியம். விளங்குது இல்ல? அப்படியா? என்ன தெரியல உஸ்தாத், நான் என்ன தப்பு பண்றேன்னு. இல்ல, நீங்க தப்பு பண்றீங்கன்னு சொல்றதை விட நான் சொல்றேன், இப்ப எங்களோட ஓதல் வந்து டெவலப் ஆகணும் தானே. தப்பு பண்ணினா ஆமா. மட்டும் எங்களோட ஓதல் டெவலப் ஆகாதுன்னு அர்த்தம் இல்லை. ஓதல் டெவலப் ஆகணும். அதாவது டெவலப்மெண்ட் சொல்றது ஒரு 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 ஸ்டேஜுக்கு நான் மூவ் ஆகணும். அது மூவ் ம். ஆகிறதுல 2 3 பகுதி. ஒன்று, கிளாஸ்ல படிச்ச விஷயங்களை கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்றீங்களே, அது ஒரு முக்கியமான பகுதி. 100க்கு பெரும்பாலும் ஒரு 75% அதுல உங்களுக்கு பெரிய தாக்கம் உண்டு, எஃபெக்ட் வந்து கஷ்டப்பட்டு எடுக்கிறீங்க, உச்சரிப்புக்கிறீங்க, உச்சரிப்பு மாத்துறீங்க, அந்த மாத்தணும் இங்க மாத்தணும். 2வது உங்களோட டோன், அதுக்கு ஒரு 10% மாட்டேங்குது. உங்களோட வளமையான டோன்ல நீங்க அந்த அந்த டோனுக்குள்ள படிச்சுக்கிற விஷயங்களை போட்டு எடுக்கிறது. 3வது, இது ரெண்டுமே சேர்ந்து வாரதான் அந்த ஓதலுக்குடைய அந்த அந்த ஸ்டைலுக்கு வாரது. அந்த பகுதி டெவலப் ஆகணும் நான் சொல்ல வரேன். உதாரணத்துக்கு இந்த வசனம் ம். உண்மையில உங்களுக்கு நல்லா தெரியும் மலு என்ற லாம நீட்டணும் மட்டும் தெரியும். ஆனா ம். பிரச்சனை எங்க தெரியுமா இருக்குது, உங்களோட டோன் உங்களை அந்த இடத்துக்கு உறுதி இல்லை. இப்ப இதுக்கு என்ன முடிவு, என்ன தீர்வு? இது இதான் பிரச்சனை. அதாவது மலூமின்ற நீட்டணும்ங்கிறது படிச்சிக்கிற விஷயம், நீங்க தெரிஞ்சுக்கிற விஷயம். ஆனா உங்களோட இயல்பாய்க்கிற டோன் அந்த இடத்துல உங்களை ஓதுறதுல நீட்டுறதுக்கு உறுதி இல்ல. இப்ப விளங்குதா அகிலேஷ்? ம். ஓகே, இன்னும் ஒரு உதாரணம் சொல்லுங்க, கேட்டுக்கோங்க. أزواجهم أو ما ملكت أيمانهم. நான் சொன்னேன் ம். சுக்குன் செய்யப்பட்ட மீம்ல வந்து இலுகாருடைய சட்டங்கள் வாரின இடத்துல என்ற சவுண்ட் மிக தெளிவாக வெளிப்படுத்தப்படணும் என்று சொன்னேன். சரிங்களா? ஆனா உங்களோட ம். டோன், உங்களோட இயல்பாகிற டோன் உங்களை வெளிப்படுத்த கொடுது இல்ல. இதுக்கு என்ன செய்யற? உங்கள்ட்ட இருக்கிற டோன் உங்களை விடுது இல்ல ஓதுறதுக்கு. ஏன் விடுது இல்ல? நீங்க நான் சொன்னேன், உங்கள்ட்ட இயல்பாகிற டோனுக்குள்ளாலதான் இப்ப நான் சொன்ன 2 விஷயமும் புதிதாக உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துக்குது. இதைத்தான் நீங்க இந்த இந்த கிளேஷத்தான் நீங்க கிளியர் பண்ணிக்கொள்ளணும். அது உங்களோட கையில தான் நிக்குது. அது நீங்க எப்ப கிளியர் பண்ணிடலும் என்றால், முதலாவது நீங்க விளங்கணும், என்கிட்ட இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல ஏண்ட டோன் நான் எப்படி மாத்திக்கொள்ற. நீங்க டோனை டோட்டலா 100க்கு 100% மாத்தாவிட்டாலும், உங்களோட டோனை நீங்க டோட்டலாக 100க்கு 100% மாத்தாவிட்டாலும் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இந்த மாதிரியான கிளேஷஸ் வார இடங்கள்ல சரி, நீங்க உங்களோட டோனை விட்டு கொடுக்கத்தான் வேண்டி வரும். நான் தான் கேட்டேன் உங்களோட கேள்வியில. இப்ப நீங்க இதுல பாருங்க, فإنهم غير ملومين. மலுமீன் 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 என்று நாங்க அந்த அந்த ஸ்டைலுக்கு பழகினதால அந்த டோன் தான் எங்களை டெவலப் பண்ணப்படுது. அந்த இடத்துல வந்து எங்கட சட்டம் அல்லது எங்கட சரியாக ஓத வேண்டிய முறையை விட எங்கட டோன் எங்கள்ட்ட என்ன செய்யுது, ஆதிக்கம் செலுத்துது, கவனத்தை கூட எடுக்குது. அப்படி அல்ல, அது பிள்ளை. விளங்க சொல்றது அந்த ம். மாதிரியான இந்த மாதிரியான மிக நுணுக்கமான இடங்களை நீங்க அடையாளப்படுத்தணும். எங்களுக்கு இப்ப எல்லாத்தையும் உட்கார்ந்து சொல்லி கொண்டே கேளாது. விளங்குதா? ம். இந்த மாதிரி இப்ப நீ ம். கிளாஸ்ல படிக்கணும் போல விளங்கும் போது நான் இந்த இடத்துல வந்து என் ஓதல் தான் பிரச்சனை. சட்டம் எனக்கு விளங்கிக்குது, எனக்கு ஓதல் தெரியும், ஓத வேண்டிய முறையும் தெரியும். ஆனா என் டோன் எனக்கு ஓத விடுது இல்ல. ஏன்டா எதை மாத்தணும்? ம். உங்களோட டோனை அந்த விஷயங்களுக்கு ஏற்ற வகையில சமைச்சு எடுத்து கொள்ளணும். டோட்டலா தலைகீழா மாத்தி இன்னொருத்தர போயிட்டு காப்பி பண்ணி வந்து நாங்க இந்த ஓதல் அது போல அந்த இடத்துல எங்கட ஓதல நாங்க டோனு கூடாக சரி செஞ்சு கொள்ளணும். இது விளங்குதா? நான் பேசின கேன்சர் விளங்குதா இப்ப? விளங்குது உஸ்தாத்.
இது ஒரு அட்வான்ஸான ஒரு லெவல் தான் இது. இப்ப நீங்க ம் அடுத்தடுத்த ஜுசுகளுக்கு போற நேரம் இப்படிக்கும். அதாவது நீங்க ஓதுறது ஒரு தொங்கல் ஒரு 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 முனையினுடைய ஒரு கம்பு எடுத்தால் ஒரு கம்புல ஒரு தொங்கலை உங்களோட ஓதலிக்கும், அடுத்த தொங்கல்ட உங்களோட சட்டங்களும் உங்களோட உச்சரிப்புகளும் மிக்கும். அப்படி கேளாது. ம் சரியா? ஆகவேதான் இந்த விஷயத்தை விளங்கப்படுத்தினா சரி. ஓகே, கமெனி விதாவா ஓதவா உஸ்தாத்? கமெனி விதாவா فمن ابتغى وراء ذلك فأولئك هم العادون والذين هم لأماناتهم وعهدهم راعون. ரா ஊ போதாது. தொண்டையுடைய கீழ் பகுதிக்கு போறது போதாது. ரா ஊ அல்ல, ராஊன். والذين هم لأماناتهم وعهدهم راعون. அதுவும் தொண்டை ஆரம்பத்துல வருது. கவனமா போயிட்டு கேட்டு பாருங்க. உச்சரிக்கு நேரம் தொண்டையில எந்த பகுதியில் சவுண்ட் வருதுன்னு பாருங்களே. ஐன் எங்க இருந்து வரணும்? இதெல்லாம் உங்களோட டோன்ல வர பிரச்சனை. உண்மையில உங்களுக்கு ஐன் தொண்டையெல்லாம் உச்சரிக்கணும்னு தெரியும். ஆனா உங்களோட டோன், உங்களோட இயல்பாகிற டோன் உங்களை உறுதியில அந்த இடத்துக்கு உச்சரிக்கிறதுக்கு. இது உண்மையில பிழை அல்ல. இது கடுமையான தவறு இல்லை. ஆனா எங்களோட ஓதல் பிழை அது. அதை விளங்கிக்கோங்க. உங்களுக்கு ஐனை உச்சரிக்க தெரியுமா? தெரியும். ஐனுடைய சவுண்ட் எங்க வந்து வரணும் தெரியுமா? தெரியும். அந்த எழுத்து சொல்ல மட்டும் உச்சரிக்க தெரியுமா? தெரியும். ஆனா ஓதல் வருது இல்லைன்றால் உங்களோட டோன் உங்களை உறுதி இல்லைன்னு அர்த்தம். விளங்குதானே சொல்றது நான்? விளங்குது உஸ்தாத். والذين هم لأماناتهم وعهدهم راعون. நீங்க என்ன செய்றீங்க என்றால், இந்த அமானாத்தியும் என்று எந்த இடத்துல தொண்டையில உச்சரிச்சீங்களோ அதே இடத்துல இருந்து ஐனை போக்கஸ் பண்ண பாக்குறீங்க. நீங்க கவனமா நல்ல நுணுக்கமா அவரை அனுப்பி பாருங்க. நான் சொல்றது உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ விளங்காட்டியும் பேசிட்டு அந்த முக்கிய அந்த இடத்துல நாங்க டோட்டலாகவே ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி ஃபுல்லா அழுத்தினாலும் அந்த உச்சரிப்பு வராது. ஏன்னா உண்மையில அந்த இடத்துல உச்சரிக்கப்பட வேண்டிய எழுத்து இல்லையே அது. நான் வராதுன்னு சொல்றது காரணம் இந்த என்ன சொல்ற, உங்களோட பாஷையில எப்படி நீ விளங்குற தெரியா சில பேர் நினைச்சு கொண்டிருக்கிற அப்படி சொல்லத்தான் எனக்கு ஓதல் வராதா சேர்ந்து கேட்கிற. அப்படி அல்ல. அந்த இடத்துல உச்சரிச்சா உச்சரிப்பு வராது. அது எல்லாரும் ஏற்றுக்கிறணும். அதான் சயின்டிபிக் விஞ்ஞானம். ஒரு இடத்துல ஒரு விஷயம் மீக்குன்னா ஐக்கின்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த இடத்துல உச்சரிச்சா உச்சரிப்பு வராது. நாங்க தொண்டையினுடைய பின்பகுதிக்கு போகணும். அத எங்கட ஓதல் வார டோன்ல எடுக்கும். பாருங்க. والذين هم لأماناتهم وعهدهم راعون. இப்ப வருது. ஓகே, நான் இதுல நிப்பாட்டுறேன். சொன்ன விஷயங்களை கவனமா பாருங்க. பார்த்து விஷயங்களை சரியா அடித்து நான் இது ஒரு அட்வான்ஸான விஷயம். கொஞ்சம் யோசிக்கலாம். நீங்க அவங்களுக்கு யோசிக்கக்கூடிய அவர்கள் யோசிக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ் லீக்காக தான். அப்ப நீங்க யோசிச்சா அந்த ஐடியா வரும். அதை கொஞ்சம் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பழகணுமா? இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பின்னால அதெல்லாம் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வரும் இன்ஷா அல்லாஹ்.